இந்த காலை தியானத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். காலை தியானத்துக்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மார்க்கு 4வது அதிகாரம் 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து 2 கேள்விகளை கேட்கிறார். ஒன்று, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று கேட்கிறார். இரண்டாவதாக, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். 2 கேள்விகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலே அவரிடத்திலே கேட்டார் என்று சொன்னால், அதே அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களை அழைக்க, ஆண்டவரை அந்த படகிலே ஏற்றி சீஷர்களும் படகிலே போனார்கள். அவர்கள் படகிலே போகும்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார் என்று சொல்லி 38வது வசனத்தில் வாசிக்கிறோம். சீஷர்கள் அவரை எழுப்பி, போதுகிறே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி அதை அதட்டி அமைதல் உண்டாக்கினார். அதன் பின்பதாக தான் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆண்டவர் செய்த காரியத்தை சீஷர்கள் பார்த்து இன்னும் அதிகமாய் பயந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், 41வது வசனத்திலே வாசிக்கிறோம், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சீஷர்கள் பயந்தார்கள். அதோடு கூட அவரிடத்திலே விசுவாசமும் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் பயப்படுகிற நேரங்கள் உண்டு. விசுவாசம் இழந்து போகிற நேரங்களும் உண்டு. ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து இதே கேள்வியை கேட்க முடியும். இந்த காரியத்திற்கு காரணம் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே கவனிக்கலாம். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று சொல்லி முதலாவது கேள்வியை ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார். சீஷர்கள் கடலிலே நன்றாய் பழகினவர்கள். காற்றையும் புயலையும் ஏற்கனவே சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முறையோ சீஷர்கள் பயந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு பயந்து விட்டார்கள் என்று சொன்னால், தாங்கள் மடிய போகிறோம் என்று சொல்லி நினைத்து விட்டார்கள். இனிமேல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவள் நினைத்தார்கள். இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலே இயேசு அமைதலாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. சீஷர்கள் நினைத்தார்கள், அவருக்கு என்ன கவலை, அவர் தப்பிக்கொள்வார், இந்த காற்றும் கடலும் அவரை ஒன்றும் செய்யாது. ஆனால் நாம் தப்பிக்கொள்ள வழியில்லை, நிச்சயமாய் மடிந்து போகப் போகிறோம் என்று அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்டார்கள். ஆண்டவரே குற்றம் சாட்டும்படியாக, உமக்கு கவலையே இல்லையா என்று சொல்லி அவர்கள் கேட்கத்தக்கதாக அவருடைய பயம் அத்தனை அதிகமாக மாறிற்று. அதனால்தான் ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாதாரணமான காரியங்கள் நடக்குமானால் நாம் பயப்படுவதில்லை. ஆனால் நம்முடைய பலனுக்கு மிஞ்சி, நாமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எல்லை வைத்திருக்கிறோமே, அதற்கு மிஞ்சி காரியங்கள் நடக்குமானால் அப்பொழுது பயப்பட ஆரம்பிக்கிறோம். தலைக்கு மேல் வெள்ளம் போய்விடுமானால் நிச்சயமாய் நமக்கு பயம் உண்டாகும். காரணம், அதற்கு மேல் தப்பிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அதனால்தான் நமக்கு பயம் ஏற்படுகிறது. சீஷர்களும் அதனால்தான் பயந்து போனார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்கும் என்றால், ஆண்டவரே, எங்களுடைய பலனுக்கு மிஞ்சி பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, இனிமேல் தப்பிக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் எண்ணினதினாலே பயந்து போனோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இரண்டாவது கேள்வி என்னவென்று சொன்னால், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி கேட்கிறார். என்ன விசுவாசம், யார் மீது விசுவாசம் என்ற கேள்வி அங்கே எழும்புகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகிலே இருந்தார்.
அவர் அமைதலாக இருக்கிறார். அவர் எந்த கலக்கமும் இல்லாமல் இருக்கிறார். ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் பயப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. எத்தனையோ வியாதியஸ்தரை அவர் சுகப்படுத்தி இருக்கிறார். அவர் தேவனால் செய்யக்கூடிய அநேக காரியங்களை செய்கிறதை தங்களுடைய கண்களினாலே பார்த்திருக்கிறார்கள். அவர் எவ்வளவு பெரியவர் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலையிலே அவர் அமைதலாய் இருப்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். காற்றையும் கடலையும் அவரால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நினைத்து பயப்பட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் இவ்வளோ பெரிய காரியத்தையும் செய்ய முடியும் என்பது அவர்களுக்கு தெரியாதிருந்தது. 41வது வசனத்தில் அதை வாசிக்கும் பொழுது அது மிகவும் தெளிவாக நமக்கு விளங்குகிற ஒன்றாக இருக்கிறது. 1வது வசனத்திலே அவர்கள் மிகவும் பயந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்பொழுது பயந்தார்கள்? இப்பொழுது காற்றும் கடலும் அமைதலாகிவிட்டது, எல்லா பிரச்சனையும் நீங்கிவிட்டது. ஆனால் 41வது வசனத்திலே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய வல்லமையுள்ளவர் என்பதை அவள் அறியாதிருந்தார்கள். அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறியாதிருந்ததினாலே அவர் மேலே அவர்களாலே விசுவாசம் வைக்க முடியாதவர்களாயிருந்தார்கள். வியாதிகளை சுகமாக்குவார், சில அற்புதங்களை செய்வார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இயற்கையின் மேலும் இவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர்கள் ஒரு காலம் அறியாதிருந்தார்கள். அதனாலே அவர் மேலே விசுவாசம் வைக்க கூடாதவர்களாயிருந்தார்கள். பிரியமானவர்களே, இதுதானே நம்முடைய பிரச்சனையும் கூட. ஏன் பயப்படுகிறோம் என்று சொன்னால், நமக்கென்று ஒரு எல்லை உண்டு. இதை தாண்டினால் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது, யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அதனாலே அங்கே பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்மோடு கூட இருக்கிற தேவன் யார் என்பதை அறிவோமானால் நமக்கு நிச்சயமாய் பயம் இருக்காது. நாம் நிச்சயமாய் அவர் மேலே விசுவாசம் வைக்க முடியும். நாம் பயப்படுவதின் காரணம், இந்த எல்லைக்கு மேல் யாரும் உதவி செய்ய முடியாது என்று சொல்லி நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் பயப்பட ஆரம்பிக்கிறோம். அதோடு கூட நம்மோடு கூட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறியாதிருப்பது தானே நம்முடைய அவிசுவாசத்திற்கும் பயத்திற்கும் காரணமாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணின பொழுது ஒரு முறை இறைச்சி வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். ஆண்டவரும் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது மோசே சொல்கிறார், எண்ணாகமம் 11வது அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னோடு இருக்கிற காலாட்கள், அதாவது மனிதர்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவளுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளே அவளுக்காக அடித்தாலும் அவளுக்கு போதுமா? சமுத்திரத்தின் மச்சங்களையெல்லாம் அவளுக்கு சேர்த்தாலும் அவளுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று மட்டும் சொல்லவில்லை, ஒரு மாதமளவும் நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டார். மோசே கேட்கிறான், இவ்வளவு ஜனங்களுக்கு எங்கே இருந்து கொண்டு வருவீர்? எப்படி அது போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய கரம் குறுகி போயிருக்கிறதோ என்று சொல்லி கேட்கிறார் ஆண்டவர். ஆம், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை முதலாவதாக நாம் அறிய வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை உணர வேண்டும். சாராள் பிள்ளை பெறுவாள் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன பொழுது சாராள் நகைத்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாமும் வயது சென்றவராய் இருக்கிறார், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதாய் இருக்கிறது, இனிமேல் அது சாத்தியமா என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நகைத்தாள். தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் அவளை பார்த்து சொன்னார். ஆம், நம்முடைய தேவன் யார் என்பதை அறிவதும் நம்முடைய தேவனாலே எதை செய்ய முடியும் என்பதை உணர்வதும் தான் நம்முடைய தைரியத்திற்கு காரணமாக அமையும். அவரை விசுவாசிக்க முடியாமல் நாம் போவதற்கு காரணம், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறியாததினால்தான். அவர் எவ்வளவு பெரியவர், எதை செய்யக்கூடியவர் என்பதை அறியாததுதான்
நம்முடைய பயத்திற்கும் காரணமாயிருக்கிறது. ஆம், அன்றைக்கு சீஷர்களும் அதனால் தான் பயந்தார்கள். ஏன் பயப்பட்டீர்கள் என்றால், ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை யாரால் கையாள முடியும்? நாங்கள் கூட கடலிலே பழக்கப்பட்டவர்கள்தான். ஆனால் இன்றைக்கோ படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதிற்றே. இதை எங்களால் என்ன செய்ய முடியும்? யாரால் தான் என்ன செய்ய முடியும்? இயற்கையை கட்டுப்படுத்த யாரால் முடியும்? அதனாலே நாங்கள் பயந்து விட்டோம் என்று சொல்லாமல் சொல்லுகிறார்கள், அவர்கள் அமைதலாய் இருந்ததின் மூலமாக. அதே போல நீர் யார் என்பதை நாங்கள் இவ்வளவு காலம் அறியவில்லை. உம்மாலே இயற்கையும் கட்டுப்படுத்த முடியும் என்பது எங்களுக்கு தெரியாது. அதனாலே எங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டு என்று சொல்லி தங்களுடைய அமைதல் மூலமாக அவர்கள் அங்கே பதில் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் பயப்படுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், எல்லை தாண்டி போகிறது நம்முடைய சூழ்நிலைகள் என்று சொல்லி பார்த்து பயப்படுகிறோம். நேரமாயிற்றே, தேவன் இன்னும் செயல்படவில்லையே, தேவன் அமைதலாயிருக்கிறாரே, அவசரம் இருக்கிறதை நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பதறுகிறோமே. நாம் பதற வேண்டிய அவசியமில்லை. நாம் அவருடைய கரத்திலே இருப்போமானால் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் என்பதை ஒரு காலம் மறந்து போக வேண்டாம். நாம் அவரிடத்திலே நம்முடைய பயங்களை சொல்லலாம், நம்முடைய அவசரங்களை சொல்லலாம், நம்முடைய தேவைகளை சொல்லலாம். ஆனால் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் எல்லாவற்றையும் அழகாக செய்கிறவராயிருக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். நாம் தெரியப்படுத்துகிறோமா? தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் காரியங்களை பற்றி கவலைப்படுவது நம்முடைய வேலை அல்ல. தேவன் அவைகளை பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதினதின் காலத்திலே செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் அவரை நம்ப வேண்டும், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவருடைய கருத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்து விட வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். இது எப்படி நடக்கும் தெரியாது, என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், நம்மை பற்றி கவலைப்படுகிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராயும் இருக்கிறார். அவரை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. சூழ்நிலைகள் தலைகீழாக மாறினாலும், நாம் நினையாதவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார் என்று சொல்லி நம்பி அமைதலாயிருப்பது, பயப்படாமல் இருப்பதுதான் உண்மையான விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன் பயப்பட்டீர்கள்? அங்கே விசுவாசம் இல்லாமல் போயிற்று. ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர் யார் என்ற அறிவு இல்லாததினாலே அங்கே விசுவாசம் இல்லாமல் போயிற்று. நாம் அவரை விசுவாசிப்போம், அவர் யார் என்பதை அறிந்து கொள்வோம், அவராலே கூடாதது இல்லை என்பதை நாம் நம்புவோம், அவரிடத்திலே விசுவாசமாயிருப்போம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இது நம்முடைய மனதின் ஆழத்திலே எழுதப்பட்டதாக இருக்கட்டும். நம்முடைய சூழ்நிலையிலே நாம் அவரை நம்புவோம், சமாதானத்தை நாம் அனுபவிப்போம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய ஆலோசனை தேவைப்பட்டாலோ அல்லது தேவனுடைய வசனத்திலே உங்களுக்கு விளக்கம் அவசியப்பட்டாலோ நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய அலைபேசி எண் 9440288843 அல்லது 8778127005. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.